வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கலான சூழ்நிலைகளையுமே இந்த கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுத்து பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்பட்டு இவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே சிறப்பான நொடியாக மாற்றணும் அப்படின்னு செயல்படக்கூடிய இவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது? இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, இன்னும் வரக்கூடிய காலத்தில் கஷ்டம் வந்தால் என்ன வரலினா என்ன, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்காது இல்லையா? ஒவ்வொரு கிரக பயிற்சியின் மூலமே நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது மாறி மாறி கிடைக்கதாங்க செய்யும். கஷ்டப்படுறவங்க எப்போவுமே கஷ்டப்பட போகிறதில்ல. அதனால் உங்களோட கஷ்டங்கள் நீங்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவாக இந்த புது வருஷத்தை நீங்கள் தொடங்குங்க. கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால இந்த கடக ராசிக்காரங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மென்மையான குணம் படைத்திருக்கும் உங்ககிட்ட ரொம்பவும் சென்டிமெண்ட்டும் பார்ப்பீங்க. இந்த கடகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் உண்டாகும். மனசில் ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளும் மன கஷ்டங்களும் நீங்கி வளமுடன் வாழ நாங்கள் சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவும் தெய்வீக பக்தி கொண்டிருப்பீங்க. பெரியவங்க மீது மரியாதையும் மதிப்பும் கொண்டு செயல்படுவீங்க. அதே போல தாங்க குழந்தைகள்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாக பழகுவீங்க. சமுதாயத்தின் மீதான பயம் உங்ககிட்ட இருக்காது. கடகராசிக்காரங்க ரொம்ப பெரிய தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம். அநியாயத்தை கண்டா இவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனாலும் பாசக்காரர்களாகவும் இவங்க நேசத்திற்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இடத்துல என்ன விஷயம் தோணுதோ அதை அப்படியே பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களோட பேச்சில் ஒரு பணிவு இருக்கும். இவங்க கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியதில் திறமையாக செயல்படுவாங்க. அவங்க சொன்னது தாங்க, அதை மாற்றி பிரம்மனால் கூட எழுத முடியாது. ஏன்னா அவ்வளவு தெளிவாக எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்காக இவங்க ரொம்பவும் அமைதியானவங்க, சாஃப்டானவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கடகராசிக்காரங்க எவ்வளவு மென்மையானவங்களாக இருக்காங்களோ அதே போல தான் கோபம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவங்கள எப்படி சொல்கிறது, இவங்களை ஒரு நிதானமாக பார்க்கவே முடியாது. அதற்காக இவங்க ரொம்பவும் சண்டைக்காரங்க நினைக்காதீங்க. மென்மையானவங்க தான். வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட வீண் வம்பாக ஏதாவது சண்டை வந்தால் பிச்சு எரிஞ்சிடுவீங்க, அப்படி சொல்லலாம் இல்லையா? கோபத்தை கூட அமைதியாக தான் காட்டுவீங்க. அடிதடியெல்லாம் பெருசாக இவங்களுக்கு பிடிக்காதுங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்பவும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. கோபத்திலையுமே ஒரு மென்மையாக காண முடியும் இவங்கக்கிட்ட. இவங்கக்கிட்ட பழகிறதுலாம் ரொம்பவும் சிரமமான காரியமே இல்லை. இவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தாலே போதும். இந்த கடகராசி அன்பர்களின் அன்பை எளிதில் பெற முடியும் மற்ற ராசிக்காரங்களால். வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்திலையுமே இந்த கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவாங்க. அப்போ தான் இவங்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் வெளிப்பட்டு காணப்படும். இந்த கடகராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பும் பாசமும் வச்சுருப்பாங்க. நம்ம உண்மையாக இவங்கக்கிட்ட எவ்வளவு உண்மையாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இவங்களது அன்பும் பாசமும் இருக்கும். துரோகத்தை எல்லாமே இவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. அப்படி ஏதாவது இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் ஏதாவது தவறோ துரோகமாக செஞ்சுட்டாங்களா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா? அதற்கு தீர்வு உங்களோட ஜாதக ரீதியாக இருக்குங்க. உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயிலே இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 90 43 63 75 12. இந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில் தாங்க. அதை சொன்னாலே உங்களோட வாழ்க்கையில் இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே தராரு. இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு சொல்கிறோம். கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் ஒரு உதவியாக அமையுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த நம்பர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். தொடர்ந்து நாம் கடக ராசியில் உள்ள புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு, மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதத்தும் ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு.
ஏன்னா இது வரைக்கும் உங்களோட நிறைய விஷயத்தை எடுத்து செஞ்சுருப்பீங்க, நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும், தாமதம் உண்டாகியிருக்கும், எதிரிகளால் ரொம்பவும் அவசியப்பட்டிருப்பீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி பாதையில் கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லைங்க, தடைபட்டிருந்த வேலையுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். எப்படின்னா, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்குரிய யோக பலன்களை தொடர்ந்து இவங்க வழங்கிட்டு தாங்க இருப்பாங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் போதுண்டா சாமி, ஒரு நல்ல தூக்கமே இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அவ்வளவு பலன்களுமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களோட முயற்சிக்கேற்ப ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். புதன் பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இப்போ நல்லாவே வெளிப்பட்டு காணப்படும். நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் ஒன்று உங்களோட கை வந்து சேரும். இதன் மூலம் நீங்கள் சிறப்பான பணிகளை அதில் கொடுக்கறதன் மூலம் உங்களோட வாழ்க்கை தரமே உயரும். நீங்கள் நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் உண்டாகும். இந்த மாதத்தில் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா திட்டமிட்டு வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதன் பிறகு எச்சரிக்கை இல்லாமல் செயல்பட்டால் கஷ்டம் வரக்கூடும். அதுக்கப்புறம் தெளிவு பிறந்தும் ஒரு பயனும் இல்லை. உங்களோட பணிகளில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு செயல்படுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து நிறைய பாடத்தை கற்றுருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது. ஒரு சிலருக்கு கௌரவத்தில் எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது. சொல்ல காப்பாற்றணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முழு மனசாக செயல்படணும். உங்களோட மனசில் அவ்வப்போது மன உளைச்சல் ஏற்பட மாதிரியாக தான் இருக்கும். அது எல்லாமே எளிதில் கடந்து வந்துடுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். ஆனாலுமே கவனமாக தான் இருக்கணும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். நண்பர்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஒரு சில தடைகள் வந்தாலுமே அதிலிருந்து விலக்கு பெற நீங்கள் பரிகாரமாக திரு குவளை பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே முயற்சி சாணத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார். முன்னேற்றத்தையும் கொண்டு வருவார். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். சூரியன் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார். நோய் நொடிகள் குணமாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் காணாமல் போகும். வம்பு வழக்கு விவகாரங்களுமே சாதகமாக அமையும். அரசு வழி முயற்சிகள் நல்ல லாபம் கொடுக்கும். தொழில் தொடங்க வீடு கட்ட எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனையுமே காணாமல் போகும். எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு, வருமானம், இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் நல்ல லாபம் தரும் வகையில் அமையும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகும். தடைபட்டு இருந்த வேலைகளை நீங்கள் சாமர்த்தியமாக நடத்தி முடிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டாகும். காரிய தடைகள் ஏற்படும். அதற்காக பரிகாரமாக நீங்கள் திரு நல்லாறு தர்பணேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடிக்க போகிறீங்க. தடைபட்டு இருந்த வேலைகளின் முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும். புதன் யோக பலன்களை வழங்குவார். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உறவினரால் உதவி கிடைக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். உங்களுக்கு சூரிய பகவான் மிகவும் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற வேலைகளை நினைத்த நேரத்தில் குறித்து முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல தகவல் ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மற்றவங்களை நம்பாமல் உங்களோட நேரடி பார்வையில் உங்களோட செயல்களை செய்கிறது நல்லதாக அமையும்.
தெய்வ அனுகூலமும் பெரியவங்களோட உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பின் மீது அக்கறை உண்டாகும். இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்க பரிகாரமாக பரிக்கல் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் காணாமல் போகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.